எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரண் ஈஸ்வரா. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி கொண்டும் லைக் பண்ணி கொண்டும் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தி கொண்டும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் எல்லோருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் என்றும் தங்கள் உள்ளத்திலும் தங்கள் இல்லத்திலும் என்றும் சிரஞ்சீவியாக காத்து அவருடைய அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நான் திருச்செந்தூருக்கு நான் செல்கிறேன். செல்லும்போது பொதுவாகவே அதிகாலை படுக்கை விட்டு எந்திரிச்ச உடனே வவுறு எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கப்பம் காந்தும். எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு 2 பிஸ்கட்டாவது டீயில் நினச்சி சாப்பிடணும். வயிற்றில் போய் ஏதாவது லைட்டாக கொஞ்சம் விழுகணும். இல்லாட்டினா வவுறு எனக்கு அல்சர்னால வவுறு பசியினால் தாங்க முடியாது. டயப்படி நான் சாப்பிடணும். வவுறு இப்படி கப்பம் காந்திரும். அதை அடக்கிற சக்தி இன்னமும் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேருந்து நான் இருக்கிறேன். திருச்செந்தூருக்கு செல்கிறேன். கடலில் போய் குளிச்சுட்டு வெளியே இப்போ பார்க்குறேன், தீர்த்த கிணறுல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரிண்டு உடனே அந்த தொட்டியில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு கோவிலை நோக்கி நான் செல்கிறேன். அப்படி செல்லும்போது காலையில் இருந்து வவுறு அந்த பசியில் அலைய பிடிக்குது. இப்படி கப்பவும் காந்துது. நான் சென்றிருந்த அந்த நாள் ஏதோ ஒரு விசேஷ நாளாக என்னமோ தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் அங்கே காணப்படுகிறார்கள். சரி, நம்ம போகும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க செல்லலாமா, இல்லை சாமியை பார்த்துட்டு வெளியே அப்புறம் சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு என்னோடய மனநிலை அங்கே அப்படி இருக்குது. அப்போ நான் லைனில் போய்கிட்டு இருக்கேன், கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை அறியாமையே என்னோடய உடல் கோயில் நோக்கி செல்கிறது. ஆனால் மனம் மட்டும் சாப்பிட்டு போகலாமா, இல்லை சாமியை பார்த்துட்டு சாப்பிடலாமா அப்படின்ற அந்த இரு நிலையில் செல்கிறது. ஆனால் உடல் தன்னை அறியாமையே கோயில் நோக்கி செல்கிறது. கோயிலை நோக்கி சென்று அந்த லைனில் போய் நிற்கிறேன். அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாக ஆகும் அப்படின்றது மாதிரி தெரியுது. கூட்டம் அவ்வளோ கூட்டம், லைன் அப்படி போகுது, நெரிசல் கூட்டம். இப்போயே எனக்கு வவுறு பசியில் அல்லே பிடிக்குது, கப்பம் காந்துது. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்னால் அந்த பசியை அடக்க முடியுமா அப்படி முடியலையே அப்படி அந்த சிந்தனையே போய்கிட்டே இருக்கேன். முருகான்னு முருகனுடைய நினைவில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உள் மனம் அந்த பசியை அடைக்கிறவேனா அடக்க முடியாதா அப்படின்னு அந்த வயிற்றிலே என்னோடய சிந்தனை இருக்குது. ஆனால் இன்னொரு மனம் முருகா விரைவில் தரிசனம் கொடு, முருகா விரைவில் தரிசனம் கொடு, காட்சி கொடு, எப்படியாவது உள்ளுக்கு என்னை இழுத்து விட்டு கூட்டி போய் தரிசனத்தை காட்டி விடு, இல்லைன்னா எனக்கு பசியை அடக்கிற சக்தியை கொடு அப்படின்றது மாதிரி என்னோடய மன சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த லைன் கோவிலுக்கு விழிப்புறத்திலிருந்து அந்த லைன் உள்ள போகுது. கோவில்கள் லேசாக நுழையிற இடத்துல போகும்போது அந்த இடையில அந்த கம்பி கிளாஸ் போட்டு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த போகும்போது இடையில ஒரு சின்ன கேட்டுமா இருக்குது. அந்த கேட்டை ஒருத்தர் படக்கம் திறந்து சார் சமயம் வாங்க இந்த பக்கம் போங்க, இந்த சைடு போங்க அப்படின்னு ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. நான் கிட்ட சென்ற உடனே அந்த கேட்டை திறக்கிறாரு. உள்ளே போங்க அப்படின்றாரு. நல்லதாக போச்சாரான்ட்டு உடனே நுழைஞ்சு உள்ளுக்கு குடுக்குன்னு ஓடிறேன். உள்ளுக்கு நுழைஞ்சு தூரம் போய் இன்னொரு நெருக்கி போகும்போது அந்த இடத்துல இன்னொரு மனிதரை படக்குன்னு அந்த இடத்துல ஒரு கேட்டை திறந்து இந்த பக்கம் ஓடுங்கன்றாரு. அதை தாண்டி உள்ளே போகும்போது இன்னொரு இடத்துல இப்படி 3 மனிதர்கள் அந்த கேட்டை குட்டி கேட்டுகளை திறந்து விட்டு உள்ளே போங்கன்றாரு. வெளியில் தான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் லைன் நின்று உள்ளே வரேன். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, சாமிக்கிட்ட நெருங்கிட்டேன். நான் சாமிக்கிட்ட போகும்போது முருகனுக்கு முன்னாடி போகும்போது 2 லைன் உள்ளே போகும்போது அங்கே உள்ளவங்க இழுத்து வராங்க. திருப்பதி போன்று இழுத்து வராங்க. போங்க அடுத்து பார்க்கணும், அடுத்த பக்தர்கள் பார்க்கணும் அப்படின்னு இழுத்து வராங்க. அந்த மாதிரி இழுத்து விடும்போது முன்னாடி ஒரு வருஷம் போகுது, பின்னாடி 2வது வருஷம் ஒன்று போகுது. முன்னாடி போகிற வருஷம் அந்த பணம் கட்டி செலவுக்கூடிய பக்தர்கள் போகிறாங்க போலன்னு நினைக்கிறேன். 2வது ஒரு லைன் போகுது. முன்னாடி போகிற ஆளுகளுக்கு நல்லா தரிசனம் கொடுக்குறாங்க. நின்று நிதானமாக அவங்களுக்கு மரியாதை கொண்டு நின்று பார்க்குறாங்க.
2வது வரிசை முதல் வரிசைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 2வது வரிசையில் யாருமே நிற்க விட மாட்டாங்க. கையை பிடிச்சி இழுத்து விட்றாங்க. போங்க சொல்லுங்க அப்படின்னு இழுத்து வராங்க. அந்த 2வது வரிசையில் தான் நான் போகிறேன். போகும்போது அங்கே ஒருத்தர் முன்னாடி அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவர் படத்தில் என்னை முன்னாடி இழுத்துக்கிட்டார். ஒரு செகண்ட் டக்கு முன்னாடி வந்து, சாமி இங்கிட்டு வந்து நில்லுங்க, இங்கே நல்லா பாருங்கள், ஏன் இறந்து நிற்கிறீங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டார். முருகா, நல்ல காட்சி கொடுக்குறீங்க முருகா, இவ்வளோ விரைவில் வந்து என்னை இழுத்துக்கொண்டே, பசியால் வந்த என்னைய பசியை வந்து அதிக நேரம் அடக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு நீ உணர்ந்து என்னை இழுத்து இப்படி விரைவாக இப்படி ஒரு காட்சி எனக்கு கொடுக்குறியே, முன்னாடி வரும்போது கூட என்னை முன்னாடி இழுத்து வச்சு நிப்பாட்டி வச்சு காட்சி கொடுக்குறியே அப்படின்னு மனதில் வந்து முருகா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நின்று பார்க்குறாங்க. இல்லை நல்ல முழுமையான பொறுமையாக நின்று அந்த முருகன் நான் வந்து பார்க்குறேன். நல்ல ராஜ அலங்காரத்தில் நல்லா அலங்காரம் பண்ணி அந்த காட்சியை அப்படி பார்க்குறேன். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுச்சு. முருகனுக்கு அவ்வளோ ஒரு நன்றியை மனதார கொடுக்குறேன். நின்று இந்தாமல் அப்படி கண் சிமிட்டாமல் அந்த முருகனவே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அங்கே உள்ள ஒரு நிர்வாகத்தில் ஒரு சாமி பார்த்து போகுமா, திருப்தியாக சந்தோஷமா அப்படின்றார். நான் ஆமான்றது சரின்றது மாதிரி தலையை லேசாச்சுக்கிறேன். அப்போ வாங்க சாமி போங்க, அடுத்த மனிதர்கள் வந்து பார்க்கணும்ன்றது மாதிரி கூப்பிட்றாங்க. நான் நிதானமாக சரின்ட்டு வரேன். அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியே வரேன். வெளியே வந்து உள்ளுக்க மற்ற சுவாமிகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன், வணங்குகிறேன், கும்பிடிச்சிட்டு அப்படியே விழுப்புரத்துக்கு வரேன். சந்தன பெருமாள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், அந்த கோயிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அங்கே சென்று அங்கே உள்ள பெருமாளையும் வணங்கிவிட்டு வெளியில் வந்து அந்த ஓரமாக வந்து 2-3 தூண் தாண்டி வந்து ஒரு இடத்துல உட்காரேன். சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சிட்டு அப்புறம் போகலாம், போய் சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காரேன். உட்காந்த உடனே ஒரு பட்ரு வயசானவர் மாதிரி இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவர் மாதிரி இருக்கார். கனத்த உடம்புக்காரு. அப்படியே கையில் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு வேகமாக வராரு. வந்தோடனே அப்படியே நெய் சொட்ட ஆவி பறக்க கொதிக்க சுட அந்த நெய் பொங்கலை கொண்டு வந்து வராரு. என் அருகில் வந்து, என்ன ரொம்ப வருத்த பசிக்கிறதா, இந்தா இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கினாலும் கையில் வாங்க முடியல, சூடு, அவ்வளோ சூடு. டக்குன்னு வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறேன், அவர் ஆளை காணோம். வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். நிமிர்ந்து பார்க்குறேன், அது எனக்கு சக்கரை பொங்கலை கொடுத்த அந்த மனிதரை அந்த இடத்துல அந்த ஐயர் காணோம். சரி, நான் அந்த பசியில் வந்து எப்போவுமே வந்து இனிப்பு அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். அன்றைக்குன்னு பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட அந்த சக்கரை பொங்கல் அவ்வளோதையும் நல்ல ஒரு கை நிறையா இருக்கும், ஒரு இலை நிறையா, அவ்வளோதையும் நான் சாப்பிட்டு முடிஞ்சேன். கடைசியாக ஒரு வாய் 2 வாய் இருக்கிற அளவுக்கு சக்கரை பொங்கல் இருக்குது. அப்போ வந்து தான் எனக்கு வந்து தகட்டுது. சரி, ஒரு வாய் 2 வாய் தான் இருக்குது, அது அடுத்து சாப்பிட்டுட்டு பார்க்குறேன், இலையில் எதுவுமே ஒட்டலை, கையில் எதுவும் ஒட்டலை, ஃபுல்லாக நெய். சரி, அந்த இலையை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு மனசுக்குள்ள ரொம்ப திகட்டுது. இப்போ ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஐயர் வந்து அந்த கோயிலில் இருக்கிறவர் போகிற அதே 50 வயசு உள்ள உடம்பு நல்ல கனத்த உடம்பு உள்ளவர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வந்து கையில் கொடுக்குறாரு. என்ன வேறு எதுவும் சாப்பிடும் போல இருக்கு அவனுக்கு, இதையும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. சுட புளியோதோரை உள்ளுக்க கருப்பு சுண்டல் உள்ளே வச்சு கொடுக்குறாரு. மனதிற்குள் நினைக்கிறேன், உடனே அதை கொடுக்குறாரு. அதை வாங்கி கீழே வச்சுட்டு, அதுவும் சுட இருக்குது, அதையும் வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறேன், உடனே அவரையும் ஆளை காணோம். அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து உடனே எனக்கு சிந்தனைகள் வந்து எதுவும் தோணலை. உடனே அதை சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாட்டுக்கு மேலே வந்து சாப்பிட்டுட்டேன். மீது ஒரு பாதி சாப்பாடு இருக்குது, அது வந்து ஒன்றும் சேமில்லாது, மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சாப்பிட்டதை வந்து 300 ஆளுக்கு கொடுக்க மனம் வரல. சரி, வெளியே ஒரு காக்காக்கி வைக்கலாம்னு பார்த்தோம்னா காக்காக்கும் வைக்க எனக்கு மனம் வரல. ஏன் காரணம்னா, காக்கா வந்து பித்தொருக்கள்னு சொல்வார்கள், மற்றும் காக்கா வந்து தேவதைகள், நம்மளை காத்துக்கூடிய புனிதமான தேவதைகள் தான் காக்கான்றது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான் அது. ஆகையால் வந்து அந்த காக்காய்க்கு வந்து தான் சாப்பிட்டதை வந்து மீதத்தை வந்து வைக்க மனம் எனக்கு வரல. சரி, அது என்ன செய்கிறது வந்து ஒன்றும் செய்ய புரியல. அதை அப்படியே சுருட்டி அந்த ஓரமாக அந்த தூண் ஓரமாக வச்சுட்டு கை தொடச்சிட்டு வந்து கை கழுவுன்ற அவசியமும் கூட இல்லை, அந்த அளவுக்கு நெய். சரிண்டு புறப்பட்டு வந்துட்டேன். அங்கே நடந்த நிகழ்வு வந்து என்னன்றது உடனே எனக்கு தெரியல. அந்த பசியை
நிலையில் வந்துட்டேன். ஒரு சில நாட்கள் கடந்த பிற்பாடு தான் இரவு நான் படுத்திருக்கும் போது தூக்கம் இல்லாமல் படுத்திருக்கேன். அப்போ தான் எனக்கு உணர்த்துறாரு, வந்தது யார் அப்படின்றத உணர்த்துறாரு. கொடுத்த நிமிஷத்திலே அவர் மறைகிறாருன்னா வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அவர் ஆளை காணோம். எப்படி சாத்தியமாகும்? அங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ந்து பார்க்குறேன். அப்போ தான் என்னுடைய மனம் உணர்கிறன்றதை விட உணர்த்திருக்கிறாருன்னு தான் சாத்தியம், அதான் உண்மை. அப்போ என்னுடைய மனதில் அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருந்தது, என்ன ஓடிக்கொண்டது, மனது ஆற்றல் என்ன ஓடிக்கொண்டு இருந்தது, அப்படி இதை அங்கே உள்ள முருகப்பெருமான் உணர்ந்து தான் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் உணர்ந்து தான் அவர் செயல்படுத்துகிறாரு. நம்முடைய மனம் முழுமையாக அங்கே உள்ள சுவாமிக்கோ வணங்கி வாருங்கள். மற்ற ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே உள்ள சுவாமிக்கு அனைத்து விஷயமும் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறேன், நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கனகம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அருள் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகையால் அனைத்து நல்ல நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியில் மற்றொரு வீடியோவால் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய மனதிற்கு அன்பான கனகம்பட்டி ஐயா அவரோட அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்வரா.